இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான். என்ன விஷயமா என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க, ஆனா எதுவுமே பேச மாட்டீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும்? இல்ல அப்புறம் என்னம்மா, எது வந்தாலும் சொல்லு என்கிட்ட. அண்ணா, என்னை மன்னிச்சிரு. என்னம்மா ஆச்சு? கொஞ்ச நாளா உன்கிட்ட கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேல்ல, உன்ட ஒழுங்கா பேசாம கூட இருந்தேன்ல. ஆமா, அது நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் ருக்கு. என்கிட்ட செல்வி எல்லாமே சொல்லிட்டா. அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ஒன்னியை இழந்து எனக்கு எந்த உறவுமே தேவையில்லம்மா. நீ இல்லாமல் என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லு. என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தால் என்கிட்ட திட்டு அடி சண்டை போடு, ஆனால் உடனே பேசிடுமா. என்கிட்ட பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டுலாம் இருக்காது. என் உசுரே போன மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிருடா. செல்வி அம்மா அப்படி சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. எனக்கு உன்னோட சந்தோஷம் தானே ஃபுல்லு முக்கியம். எனக்காண்டி நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க, நிறைய இழந்திருக்க, உன் வாழ்க்கையே வாழாமல் விட்டுருக்கண்ணா. அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு நான் சந்தோஷம் கொடுக்கணும்னு நினச்சேண்ணா. அதானே நான் விலைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். இந்த வீட்டில் இருந்தால் உன்கிட்டயும் செல்விக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தா இந்த கல்யாணமே நடக்காது சொல்லிட்டாங்கண்ணா. நான் அந்த வீட்டை விட்டு போனாதான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்புவேன். அப்போ தான் என் பொண்ணு எந்த கொடுமையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான்னு சொன்னாங்கண்ணா. அதானா நான் தப்பு பண்ணிட்டேண்ணா. என்னையும் மன்னிச்சிரு, எனக்கு புரியாமல் போயிட்டு. அவங்க சொன்னா உனக்கு எங்க பாப்பா அறிவு போச்சு? நீ இல்லாம என்னால இருக்க முடியும்னு நினைச்சியா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நான். என்னை மன்னிச்சிரு. உன்னைய தாண்டி எனக்கு எந்த சந்தோஷமுமே கிடையாது பாப்பா. அதை இப்போ புரிஞ்சுக்கோணும். சின்ன வயசுலேருந்தே உயிரோட இருக்கேன்னா அது காரணம் நீ தான். உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன். இனிமேலும் நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன். சாரிண்ணா. ஆனா நீ ஆசைப்பட்ட விஷயம் செல்வி அவ இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அதை நினைச்சுலாம் நீ கவலைப்படாத பாப்பா. நான் போய் செல்வி அம்மாட்ட பேசுறேன். என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒன்று சேர்ந்தாச்சு போல. எப்போ வர சொன்னா? நீ எப்போ வந்திருக்க? வீட்டில் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டாமாட்டி? சொல்லு, என்ன விஷயம்? என்னைய மன்னிச்சிருடி. உன்னோட சாரி எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கும். உன் சாரியால் எதுவும் சரி பண்ண முடியாது. நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணிடு. உன்னால நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? புரிஞ்சுட்டுடி. இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். உங்கள் அண்ணனுக்கு எல்லா சந்தோஷமும் நீ தான். நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் அண்ணன் என் கூட சந்தோஷமாக இருப்பார். அதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பா. அதுவும் இல்லாமல் என்னோட ஹாப்பினஸும் நீ தான். சின்ன வயசுலேருந்தே என்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலேயுமே நீ கூட இருந்திருக்க. நீ இல்லாமல் என் லைஃப்பில் எந்த நல்லதுமே நடக்காது ருக்கு. நான் இந்த வீட்டுக்கு வர முக்கிய காரணம் நீ என்னோட நாத்தனார இருப்பேன். எனக்கு பிரச்சனை இருக்காதுங்கிறதுக்காக தான். நீயும் விலகி போனால் என்ன அர்த்தம்? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்டி. பழசே பேச வேண்டாமே ப்ளீஸ். நான் உங்கள் அம்மாட்ட வந்து பேசுகிறேன். இதெல்லாம் நீ முதல்லே பண்ணியிருக்கணும். எங்கள் அம்மா சொன்னால் உனக்கு எங்கே அறிவு போச்சு? நீ சொல்ல வேண்டியதானே, என் அண்ணனை விட்டும் என் ஃப்ரெண்டை விட்டும் என்னால் போக முடியாதுன்ட்டு. அவங்க என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு வந்துடுவியா? சரி, நல்ல திட்டு, நான் வாங்கிக்கிறேன். நீ திட்டுற இடத்துல இருக்கேன், நான் வாங்குற இடத்துல இருக்கேன். உன் மேலே கொலை வரியில் இருக்கேன். இவங்க ஒன்று சேர்ந்துட்டா நம்மளை மறந்துடுவாங்க. சரி சாரிடி, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். கோவப்படாத. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணுறேன். சரியா? சரிடி. எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லை, வருத்தம் தான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. உங்கள் அண்ணன்கிட்ட இனிமேல் அப்படி பண்ணாத. போயிட்டு வரேங்க. சரிம்மா. பாட்டி, உங்களுக்கு குடிக்க எதுவும் எடுத்துட்டு விட்டா? இல்லைம்மா வேண்டாம். எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் கேட்கேன். நீ உட்காரியம்மா. எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருப்ப? பாட்டி, இவ்வளோ நேரம் ரூமில் உட்காந்துட்டு தானே வந்தேன். கொஞ்ச நேரம் நிற்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினி, உனக்கு எதுவும் வேணுமா? இல்லை பாட்டி, என்னோட வயிறு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏத்தே, நீங்கள் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லைம்மா, பக்கத்து வீட்டில் ஒரே சண்டை, போலீஸ் கேஸாக ஆகிட்டு பார்த்துக்கோ. ஏன் தே, என்னாச்சு? அந்த கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்த பிள்ளை ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கி. மாமியாருக்கும் மருமவளுக்கும் சண்டை. அந்த பிள்ளை வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாமா. ஒரே பிரச்சனை காலையிலே. ஐயையோ. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் எதுக்குனாலும் டைவர்ஸ்னு சொல்லிட்டாலே. இதுவோப்பா அதுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளோ பரவாயில்ல. நம்ம கிட்ட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க.
நீங்கள் அப்படி சொல்லுதீங்க பாட்டி, ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்களும் அத்தையும் எங்ககிட்ட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. எங்ககிட்ட எந்த வேலையும் சொல்கிறது இல்லை. அத்தையே பாதி வேலையை முடிச்சு வச்சிடுறாங்க. எங்ககிட்ட அதை பண்ணு இதை பண்ணு அங்கே போ இங்கே போ எதுவுமே அத்தை கேட்குறதும் இல்லை சொல்கிறதும் இல்லை. அதனால தான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இல்லாட்டி நீங்கள் படித்த பிள்ளைகளும் அந்த திமிரு கட்டாமல் நாங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்தீங்கல்ல. இங்கே பாரு, இப்போ ரம்யாலாம் நான் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்க சொன்னால் எடுத்து வைப்பா. சில பிள்ளைகளும் அப்படி பண்ணது பற்றியா? எங்கள் வீட்டுக்கு வந்து என் 2 பேத்தியாளும் தங்கம். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதே வரை நானும் அத்தாக்காரையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம்னா என்ன காரணம்? நானும் அவள் விஷயத்தில் தலையிட மாட்டேன், அவளும் என் விஷயத்தில் தலையிட மாட்டா. அதனால தான் அவள் அம்மா ரெஞ்சுக்கு நீ மதிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்படியாத்தே? எனக்குலாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது பார்த்துக்கோ. எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது அம்மா தான். எனக்கு தலை கட்டி பூ வச்சு விட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, சேலை இப்படி கட்டாதான் எனக்கு சேலை கட்ட சொல்லிக் கொடுத்ததுலேருந்து எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. நான் என்னோட அம்மா கூட இருந்ததை விட அதிகமாக இவங்க கூட தான் இருந்திருக்கேன். இவங்க தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. பாட்டி, நீங்கள் ஏன் இந்த மாமியார் கொடுமைலாம் பண்ணலை? ஏன்னா எனக்கு என்னோட மாமியார் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. அந்த கொடுமையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னோட மருமகளுக்கு இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி தான் அவளுக்கு நிறைய சொல்ல கொடுத்தேன். என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவளை நான் அப்படி பார்த்துக்கிட்டதால தான் அவள் இப்போ உங்கள் 2 பேத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டு தான் பாட்டி. நீயும் பாருங்க, நீ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு உங்கள் அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசை. இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு தெரிஞ்சு எனக்காண்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லையா? ஆனால் எனக்கு நீங்கள் இங்கே எந்த குறையுமே வைக்கலையே பாட்டி. நான் மனசில் நினச்சா அது உடனே என் கையில் இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அம்மாவை தேடும் மினி. ஏம்மா, இவளுக்கு வளகாப்பு வச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருமா. நம்ம வேணும்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிம்மா, வச்சுருவோம். ஃபைனலி மினியோட வளகாப்பு வரப்போகுது. ஒரே ஜாலி தான். விடுங்க குமரன், யாராச்சும் வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க. ஆமாம், ஹாலில் உட்காந்துட்டு இப்படி மடியில் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ பாட்டி அத்தை யாராச்சும் வந்தால் எனக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அம்மாவும் பாட்டியும் கோயில் போயிட்டாங்க. மினியும் கார்த்தியும் வெளியில போயிருக்காங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் வீட்டில். என்னது, மினி வெளியில போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட சொல்லிட்டு தாண்டி போனாங்க. அவங்க வரும்போது நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்த. ஓஹோ. அப்புறம் பொண்டாட்டி எப்போதும் சுடிதார் தான் போட்டிருப்ப, இப்ப என்ன saree கட்டியிருக்க? எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, நான் கட்டினேன். நடிக்காதடி, உனக்கும் தெரியும் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்ட்டு. அதானே செலை கட்டியிருக்க. அப்படிலாம் இல்லையா? என்னை மயக்கிறதுக்கு தானே இந்த வேலை. ஓ சார், என்னைய பார்த்து மயங்கலை. நான் மயங்கிலாம் 3-4 வருஷம் ஆயிட்டு உன்னைய பார்த்து. அதுவும் நான் உன்னைய சேரீல பார்த்துலாம் மயங்கலை. நான் மயங்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? உங்க அம்மா கிட்ட சாக்லேட் வேணும்னு அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தா. முழுமாடு கணக்கா இருந்தோம். என்னது, நான் முழுமாடா? இல்லடி, அந்த வயசுலயும் சாக்லேட்டுக்காண்டி உங்க அம்மா கிட்ட கடையில வச்சு அழுது சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓஹோ. அழும்போது கூட எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா? உருட்டுங்க, உங்க வை உங்க இஷ்டம். ஏதாச்சும் உண்மையை சொன்னா உடனே உருட்டுங்க, கிரிஞ்ச் பண்ணுங்க, இதையே சொல்லிட்டு இருக்கடி. அப்ப நான் எப்படிதான் உண்மையை சொல்றது? பூமர் மாதிரி பேசாதீங்க குமரன். உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண பத்தியா? நான் பூமர் தாண்டி. போய் உட்காந்து டிவி சீரியல் பாரு.